எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, நாளைக்கு பிப்ரவரி 23 தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் பொதுக்கூட்டம். அதாவதுங்க 4900 பேருக்கு QR கோடு ஸ்கேனர் மூலமாக நல்ல பாதுகாப்போட அருமையாக ஸ்டேஜ்லாம் போட்டு பக்காவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. போன தடவை சேலத்தில் நடக்கும்போது வெயிலில் அதாவது நிர்வாகிகள் கூட்டம்னு அறிவிச்சிருப்பாடுமே, எப்படி தான் அவர் ஒருத்தர் உள்ளே வந்தாருதில்ல, வட இந்தியக்காரர், அவர் இறந்துட்டாங்க உடல்நலை குறைவால். அந்த மாதிரி இனிமேல் எந்த ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தளபதி விஜய் அவர்கள் மேலே எப்படிலாம் வழக்கு பதிவு பண்ணலாம், விஜய் எப்படிலாம் கவுத்து போடலாம், விஜய் அரசியலை விட்டு எப்படிலாம் ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இல்லை பெரிய பெரிய கட்சிகளாக கங்கரம் கட்டி திரிகிறாங்க. அது குறிப்பாக திமுக ஆளுங்கட்சி பயங்கரமாக மும்முரமாக இறங்கி இதுக்குன்னே தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு விஜய் அவர்களை ஒழிக்கிறதுக்காகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு யாருமே, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் தவிர பொதுமக்கள் தயவு செஞ்சு கலந்து கொள்ளாதீங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தயவு செஞ்சு நிர்வாகிகள் கூட்டத்துக்கு கலந்துக்க வேணாம். வீட்டில் உட்காந்து டிவிலேயே பாருங்க. விஜய் அவர்கள் மேல நல்ல எண்ணத்தோட விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எக்கச்சக்கமான பேர், அதாவது எண்ணற்ற மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் தான் வரணும், விஜய் அவர்களுக்கு முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நினைச்சிட்டு இருக்கிற மத்தியில் தயவு செய்து இது, ஏன்னா கட்சி என்ன சொல்லுதோ, தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. ஏன்னா நீங்கள் விஜய் அவர்களை பார்க்க ஆர்வத்தோடோ, இல்லை குழந்தைகளை கை குழந்தைகளை தூக்கிட்டு வர்றது, கர்ப்பிணி பெண்கள் வர்றது, அது மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு அசம்பாவிதத்துக்கு விஜய் அவர்களை காரணம் காட்டுவாங்க, விஜய் அவர்களை பொறுப்பு சொல்லுவாங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லாம் பாதுகாப்பாக வீட்டில் நீங்கள் இருந்து டிவியில் பார்த்து ரசிங்க. விஜய் அவர்கள் பேசுகிற பேச்சுக்களை வீட்டிலேருந்து நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட சார்பாக நானும் உங்களை கேட்டுக்கிறேன். அதனால் மக்களே, தயவு செஞ்சு இந்த சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டுங்க. ஏன்னா ஏற்கனவே தலைமை தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை ஏற்கனவே அறிவுரை சொல்கிறாங்க, அறிவுறுத்துறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் கூட்டம் மட்டும்தான் நடக்குது. அதனால் நிர்வாகிகள் தவிர வேற யாரும் எந்த மக்களும் வர வேணாம், வீட்டில் இருந்து பாருங்கன்னு சொல்கிறத நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு நீங்கள் வீட்டிலேருந்து பார்க்கணுங்கிறத திரும்ப நான் ஒரு முறை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவை தூக்கி எறிஞ்சிட்டு தலைவர் விஜய் அவர்களை தமிழக மக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க.